மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்போர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ். சார் வணக்கம். மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக திமுக மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த அமித்ஷா அதை பேசியிருந்தார். சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க. உண்மையிலே 96-97 என்னதான் நடந்தது? ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமராகணும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக அற்புதத்துக்காக தமிழ் மண் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கு. அது தமிழர்களாலே தடுக்கப்பட்டதா? அதாவது 96 நடந்த சம்பவங்களை பற்றி தெரிந்தவர்கள் அதை போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கான முகாந்தரங்கள் இல்லை. அதாவது இங்கேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியை தோற்றுவிப்பதற்கே தலைவர் மூப்பனாருக்கு மனதில் உடன்பாடு கிடையாது. அவர் கடைசி வரை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தவிர்த்தே வந்தார். ஒரு காங்கிரஸை விட்டு வெளியே போயிடணும், காங்கிரஸுக்கு எதிராக இன்னொரு கட்சி, இப்போ மமதா பானர்ஜி இருக்காங்கல்ல, அதை போல ஒரு இயக்கத்தை தோன்றி அதை தொடங்கி நடத்திவிட வேண்டும் என்பதை அவர் ஒரு நாள் அவர் சிந்தித்து கூட பார்க்கல. அவர் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத ஒன்றைத்தான் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியினுடைய தோற்றத்தின் போது அவரால் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் ஏற்படுத்தியது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் 10% விக்டரி, அதாவது நாட் 1%, 2%, போட்டியிட்ட அத்தனை இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இங்கேருந்து நாங்கள் அப்போது டெல்லியில் போய் இறங்கும் போது தலைவர் மூப்பனார், கலைஞர், அந்த விமானத்தில் முரசொலி மாறன், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், நான் எல்லாரும் தான் அந்த விமானத்தில் இங்கேருந்து போனோம். போகும்போது பூரா பார்த்திங்கன்னா அன்றைக்கி விமான நிலையமே ஒரே கேமராஸும், அதுவும் 2 வேட்டியை கட்டிய தமிழர்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று தான் கலைஞரை பற்றியும் தலைவர் மூப்பனாரை பற்றியும் அகில இந்திய அளவில் பெரிய ஒரு பப்ளிகேஷன் கொடுத்தாங்க. தலைவர் மூப்பனாரை பொறுத்தவரை அவரை உடனே மறுநாள் நாங்கள் இறங்கின உடனே எங்களை என்ன செய்தாருன்னு கேட்டிங்கன்னா, 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் 3 பேர் மாநிலங்களவை உறுப்பினர், நாங்கள் எங்களுடைய தங்குமிடத்திற்கே நாங்கள் போகலை. எங்களை நேராக அவர் என்ன சொன்னது, எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் அன்னை சோனியா காந்தியை முதல்ல போய் பார்த்துட்டு அவர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம், இப்படி நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் 23 பேரும் அன்னை சோனியா காந்தி வீட்டுக்கு போனோம். அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு தலைவர் மூப்பனார் அனுப்பியதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். தலைவர் மூப்பனாருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள நெருக்கம் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நரசிம்மராவால் தான் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது பிறகு நரசிம்மராவையும் போய் தலைவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தார். அவருக்கு கண் ஆப்ரேஷன் ஆகிருந்தது. கண் ஆப்ரேஷன் ஆகி அவர் கண் செப்டிக் ஆகி லேசாக ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே போனார். நான் தலைவர் கூட போயிருந்தேன். அவருக்கு கண்ணில் கட்டு போட்டிருந்தது நரசிம்மராவுக்கு. உடனே நரசிம்மராவ் சொன்னார், கமான் மூப்பனார் அப்படின்னாரு. என்ன வாட் ஹேப்பன்னாரு, மை டைம்ஸ் ஆர் நாட் குட், அதர்வைஸ் ஐ வுட் நாட் ஹவ் லாஸ்ட் எ குட் ஃப்ரெண்ட் லைக் யூ அப்படின்னார். சார் டோன்ட் சே ஆல் தோஸ் திங்ஸ் சார், யூ ப்ளீஸ் ரெக்கவர் அப்படின்னு தலைவர் மூப்பனார் சொன்னார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நரசிம்மராவுனால தான் அந்த கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தவாலும் கூட நரசிம்மராவிடமும் ஒரு நல்ல உறவை தான், ஏன்னா காங்கிரஸ்காரர்கள் எல்லோரோடும் நல்ல உறவை மெயின்டைன் பண்ணார். இன்றைக்கி மாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் நம்ம தமிழ்நாடு பவனில் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் சிஎம் கலைஞருடைய அதில் தான் நடந்தது. அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி சிபிஎம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுர்ஜித், முலாயம் சிங் யாதவ், லல்லி யாதவ், அதுக்கு பிறகு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து சில பிரதிநிதிகள், தேவகவுடா, இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. நம்ம சைடில் இருந்து தலைவர் மூப்பனார், முரசொலி மாறன், சிதம்பரம், நானும் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிருந்தேன். எல்லோரும் போனோம். அப்போது சுர்ஜித் என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸினுடைய அனுசரணை இல்லாமல் ஒரு அரசை நடத்த முடியாது, காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாமல்
இந்த கவர்மெண்ட்டை நடத்த முடியாது. அதனால் வந்து பிரதமராக வரக்கூடியவர்கள் காங்கிரஸிற்கு வந்து மிக நெருக்கமாகவும் தொடக்கமாகவும் வந்து தலைவர் மூப்பனார் வந்து இதுக்கு சரியான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் அப்படி சொன்னாங்க. ஆனால் தலைவர் மூப்பனார் அதுக்கு பதிலே சொல்லலை. he never reacted, he never responded. அதற்கு பிறகு வந்து டிஸ்கஷன் ரொம்ப நடந்து தொடர்ந்துக்கிட்டே போச்சுது. விபி சிங்கினுடைய நேம் வந்தது. நான் வந்து தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாகவே தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பரபரப்பான சூழ்நிலை. இவர் பிரதமர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு சொல்லி பேச்சு வெஸ்டர்ன் கோர்ட்டில் வந்து வெளியே மீடியாலாம் நிறையா காத்து கொண்டு இருக்கு. ஒரு 100-200 சேனல் டிவியில் இருக்குது. இவர் ரூம் வந்து இவ்வளோ சின்ன ரூம் தான், இவ்வளோ தான் இருக்கும். அதில் ஒரு காட் போட்டிருக்கும், ஒரு சின்ன டிவி, அதில் தான் உள்ளே இவர் இருப்பார். வெளியே ஆட்களாக இருக்காங்க. நான் போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேட்பாளரை. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். நான் உள்ளே போனேன். தலைவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன டிவியில் வந்து திருவிளையாடல் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த 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 பதவியின் மீது அவருக்கு என்றைக்குமே வந்து ஒரு நோக்கம், இது வந்து அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு வேட்கை அப்படிலாம் அவருக்கு இல்லை. அதனால் அவரை தெரிந்தவர். ஏன்னா இதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது இதுக்கு முன்னால் உள்ள நடந்த சம்பவம் அப்படின்னா, வாஜ்பாய் அரசு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற போது நாங்கள் வந்து ஓட்டு போடணும். தமிழ் மாநில காங்கிரஸில் வந்து 3 ஓட்ஸ். நான் வந்து சென்ட்ரல் ஹாலுக்கு நான் போய் கொண்டு இருக்கிறேன். நம்முடைய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வந்து அங்கேருந்து வெளியே வர்றார். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற 98 நடக்கிற விஷயம். ஆமாம், முதல் 98 ஜெயலலிதா அந்த கவுத்தப்போ 98, 99 அந்த ஆட்சியை சொல்கிறீங்க நீங்கள்? அந்த ஆட்சி தான். அந்த நம்பிக்கையில்லா ஒரு ஓட்டில் கவிழ்ந்தது. ஒரு ஓட்டில் 99. அப்பொழுது வந்து நான் சொல்கிறேன் அவருக்கு எப்படி அவருக்கு. அப்போது அவர் வெங்கையா நாயுடு வந்து என்ன சொன்னார், அல்ஃபோன்ஸ்னு கூப்பிட்டாரு. சார், யூ ஹவ் டு டெல் ஒன் திங் டு யுவர் லீடர். யூ டவுட் வாட் சார், வாஜ்பாய் அண்ட் அவர் பார்ட்டி have no presence in the south. The entire south will be handed over to Mopanar. Whatever he decides, that will be carried out. If he wants to be the deputy prime minister, he can take it. If he wants to be the home minister, he can take it. And all of you becomes minister. All of you become ministers. You go and tell him, I will come and meet him. If he gives the signal, he has to on the call, I will come. நான் உடனே மாலையில் போய் தலைவர் மூப்பனார்ட்ட போய் ஈவினிங்கில் ஒரு 4:30 மணி இருக்கும், ஒரு டீ சாப்பிட்டு உட்காந்தாரு. அப்படி நான் போனேன். ஐயா வெங்கையா நாயுடு பார்த்தாருங்க. அப்படியா, என்ன சொன்னார் அப்படின்னாரு. சொன்னேன். சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு வேறு என்ன சொன்னார், நீங்கள் எல்லோரும் மந்திரி ஆயிடுங்கன்னாரு. அவர் சொன்னார், தூன்னார் பாருங்க. இதுதான் அவருடைய ரியாக்ஷன். அந்த மாதிரி எனக்கு வந்து வில் நெவர் எவர் இன் மை லைஃப் இந்த வார்த்தை அவர் சொன்னார். நான் வந்து பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த முடிவில் வந்து காங்கிரஸை எதிர்த்து போகக்கூடாது, பிஜேபியை ஆதரிக்கக்கூடாது என்பதில் கடைசி வரை தெளிவாக இருந்தார். நான் ஒரு நாள் இரவு வந்து இங்கேருந்து கும்பகோணம் போகிறோம் காரில். ஒரு பென்ஸ் கார், முன்னால் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாங்க, பின்ன இவர் சைடில் லெஃப்ட்டில் உட்காந்துருக்காங்க, நான் பின்னால் உட்காந்துருக்கேன். 2 பேர் தான், வேறு யாரும் கிடையாது. ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கும். அப்போது வந்து அப்படி லேசாக சிகரெட்டை பற்ற வச்சுட்டார். உடனே ஜன்னல் பின்னால் உள்ள காருக்கு மிரர் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வந்து கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா ஆகிடும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து காங்கிரஸை ரொம்ப சார்ந்து நின்று எல்லா ஸ்டாண்டும் அப்படி எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, இப்போ நீங்களும் அதோட சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒன்று சொல்கிறேன்ப்பா, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய இயக்கம். இன்றைக்கி அந்த இயக்கம் வந்து சில இடங்களில் வந்து சின்ன இயக்கமாக மெலிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் எந்த கிராமத்தில் போனாலும் யூ வில் ஃபைண்ட் ஏ காங்கிரஸ் மேன். இப்போ இதில் வந்து இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்திட்டா நம்ம இந்த இயக்கம் மாதிரி இன்னொரு இயக்கத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. அதனால் காங்கிரஸை எந்த காலத்துலேயும் பலவீனமாக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதுக்கு நான் ஒரு நாள் உடன்பட மாட்டேன்.
நான் எப்படி எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வந்தனோ, அவர் சொன்ன வார்த்தை, எப்படி எல்லாரையும் வெளியே நான் கூப்பிட்டு வந்தனோ அதை மாதிரி நான் எல்லாரையும் திரும்ப உள்ளே கொண்டு போய் விட்டுறணும், இதுதான் அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்போவுமே அவர் உடம்பு சரியில்லை. கடைசியில் வந்து அன்னைக்கு சோனியா காந்தியை பார்த்து லாஸ்ட் ட்ரிப்பு நான் தான் கூட போனேன். அதான் அங்கே வெஸ்டர்ன் கோர்ட்டில் அவர் தங்கியிருந்த இடத்துல ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் காலி பண்ணிட்டு வந்தோம். அப்போ அம்மாவை போய் பார்த்து டைம் தான் சொல்ல போனார். நாங்கள் வந்து இங்கே முடிவு பண்ணிட்டோமா, என்னைக்கு டேட்டு சொல்கிறேன், என்னைக்கு வந்து நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லுங்கள், அந்த டேட்டை பார்த்து நம்ம வந்து மெர்ஜர் வச்சிடலாம், நம்ம பார்ட்டி அணைச்சிடலான்னு சொல்லிடுறதுக்காக தான் போனோம். அம்மா வந்து பார்லிமெண்ட்ரி பார்ட்டி ஆஃபீஸில் இருந்தாங்க, காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி ஆஃபீஸில் இருந்தாங்க. அப்போ வந்து ஜார்ஜின்னு அம்மாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார், அவர் தான் கூட இருந்தார். நாங்கள் போனோம். தலைவர் வந்து அப்போ நடக்க முடியாது, அப்போ வந்து கம்பு வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடந்தார். இவரை பார்த்தோன்னே அம்மா வந்து அப்படியே பதறிட்டாங்க. சோனியா காந்தி பதறி, என்ன வாட் பண்ணார், ஹவ் இஸ் தட், வாட் இஸ் யுவர் இது, ஐ நெவர் நியூ தட் த ஹெல்த் கண்டிஷன் இஸ் ஸோ பேட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே ஆரம்பித்தார். இவருக்கு வார்த்தைகள் வராது. வார்த்தைகள் வராங்கும்போது நான் தான் சொல்லணும். நான் வந்து சொன்னேன், அந்த மாதிரிமா ஒரு பார்ட்டி ஹஸ் டிசைடட் we will வந்து bring the party, just வந்து we want to know your date. அந்த அம்மா சொன்னாங்க, no, everything will wait, my priority is health, and go and you tell the family members that வந்து you should be taken abroad and should be given treatment அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஐ நோ முப்பனார், யூ ஆர் 100%, யூ ஆர் a Congress leader by birth and brought up, and வந்து don't have all these things in mind and confuse it. It is now the priority is your health அப்படின்னு அந்த அம்மா வாசல் வரைக்கும் வந்து அவரை கையை பிடிச்சி காரில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்தோம். அதுக்கு பிறகு we never returned. அது பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு பிறகு வெளியே வரவே இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹட் ஹேப்பன். ஸோ த்ரூ அவுட் இஸ் கேரியர் எல்லாரையும் மந்திரி ஆக்கி பார்த்துட்டார். அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ, கடைசியில் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா திண்டிவன ராமமூர்த்தி வந்து அவர் கூட கடைசியில் அவர் கூடயே ட்ராவல் பண்ணவர். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போ ஆரம்பிக்கும் போது அவர் மட்டும் கூட வரல. ஆனால் அவரை விட விரும்பலை. அவருக்காக வேண்டி திண்டிவன சீட்டை வாங்கினார். திண்டிவன சீட்டை வாங்கும்போது கலைஞர் வந்து எங்கிட்ட சொன்னார், ஏன் அவங்க தலைவர் இது யாருக்கு வாங்குறாரு தெரியுமா, அவர் ராமமூர்த்திக்கு வாங்குறாரு, அவர் உங்களோட வரப்போகிறது இல்லைன்னாரு. ஆனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லிவிட்டு கடைசியில் திரும்ப திமுகட்ட கொடுக்கும்போது திண்டிவன ராமமூர்த்திக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லி, நீ வர்றியா வரலையா, அவர் ரொம்ப ரஃப்பாக ஆன்சர் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு தான் அதை திரும்ப கொடுத்து திண்டிவன ராமமூர்த்தியுடைய கசின் பத்திர வெங்கட்ராமன் இருந்தார், அவர் தான் டிஎம்கேல நின்று அவர் தான் அப்புறம் மந்திரியானார். ஸோ அவர் கூட இருந்த சிதம்பரம், அவர் கூட இருந்த அருணாச்சலம், அவர் கூட இருந்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், தனுஷ்கோடி ஆதித்தன், ஜெயந்தி நடராஜன், எல்லாரையும் வந்து ஹி மேட் மினிஸ்டர்ஸ். அவர் அந்த மினிஸ்ட்ரியில் வந்து எந்த மந்திரி வேணாலும் அவர் எடுத்துருக்க முடியும். பட் ஹி நெவர் ஆஸ்பைர்ட் ஃபார் தட். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலே தனக்கு வேண்டான்னு நினச்சார். ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ கிங் மேக்கர், நாட் எ கிங். தான் வந்து ஒரு பிரதமர்களை உருவாக்குன சரித்திரம் தான் தனக்கு இருக்கணுமே ஒழிய தான் பிரதமரான, ஏன்னா அது காமராஜருடைய வாய்ப்பாகவே தன்னை பார்த்தார். காமராஜருக்கு இதே மாதிரி தானே வந்தது. இதே மாதிரி சுச்சுவேஷனில் அவருக்கும் இதை மாதிரியே ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டு அவர் அதை ஏற்றுக்கல. ஸோ தன்னை வந்து அவருடைய சீடராகவே நினைத்த மூப்பனார் வந்து அதை ஒரு நாள் ஆஸ்பைர் பண்ணலைங்கிறது தான் என்னுடைய அசஸ்மெண்ட். இந்த விஷயத்தை வந்து வரலாறு நான் கொஞ்சம் தேடி பார்த்தப்போ எனக்கு இன்னும் 2 விஷயம் கிடைச்சது. 96 ஒரு சம்பவம் நடந்தது. தேவகவுடாவினுடைய அரசாங்கம் கவிழ்ந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு பிரதமரை வந்து ஐக்கிய முன்னணி தேர்வு செய்யணும். அப்போ வந்து மூப்பனாருடைய பேர் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்கில் இருந்தது. என்எஸ்சி சித்தன் சொன்ன ஒரு வார்த்தை கூட நான் இது பண்ணேன். கலைஞரும் சந்திரபாபு நாயுடும் நினச்சிருந்தாங்கன்னா மூப்பனாரை வந்து பிரதமர் ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதே மாதிரி குஜராலினுடைய மினிஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்டிங்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்கல. அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளேயே போகுது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஃப்ட் நடந்தோம். ஏன்னா இவங்க எல்லோரும் வந்து அந்த குற்றச்சாட்டை 96ஓட 97 தான் வச்சு சொல்கிறாங்க. என் உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தைகளை கலைஞர் சொன்னது அந்த காலகட்டத்தில் தான். இதுவே மூப்பனாருக்கு சொல்லப்பட்டது தான் அப்படின்றதா தான் வந்து இங்கே இது சொல்லப்படுது. அந்த 97 காலகட்டத்தில் என்ன நடந்தது? இல்லை, நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து தலைவர் மூப்பனாரை வந்து பிரதமராக்கணுங்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேகம். நான், ஜெயந்தி நடராஜன், தனுஷ்கோடி ஆதித்தன், அருணாச்சலம், நாங்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணோன்னா, தலைவர் எப்படியாவது தலைவர்கிட்ட போனால் என்கிட்ட அவர் பேசவே மாட்டார். நீங்கள் இதை யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த சப்ஜெக்ட்டு நாங்கள் ஏதாவது இதை எடுத்து ஐயா நம்ம
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ப்லேயும் ஒரு லீடருக்கு ஆசை இருந்ததுன்னா சில அப்டினன்ஸ்லாம் கூப்பிட்டு இதை அதை செய்யுங்கப்பா இதை செய்யுங்க அவங்கள பாருங்க இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. he never involved himself in any such discussion. எங்களோட அவரை பண்ணிக்கவே இல்லை. நாங்களாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் வந்து லல்லு பிரசாத் யாதவ் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் லல்லு பிரசாத் யாதவை நாங்கள் பார்க்க போகும்போது லல்லு பிரசாத்தை பார்த்துட்டு கலைஞரும் மாறனும் அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க. நாங்கள் மேலே போகிறோம், அவங்க இறங்கி வராங்க. எங்களை பார்த்தாரு கலைஞர். அப்போ சொன்னார், என்னையா இதுதான் போகிறீங்களா, நானும் அதான் ஏன் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு கலைஞர் சொன்னார். இது வந்து ஐ எம் ஏ விட்னஸ். இதுக்கு தனியாக போகிறீங்க, உங்கள் தலைவர் தானே சொல்ல போகிறீங்க, நானும் சொல்லிட்டு தான் ஏன் வரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் லல்லு பிரசாத்கிட்ட சொல்லும்போது லல்லு பிரசாத் வந்து அவர் ஹிந்தியில் தானே பேசுவார். அவர் பேசிட்டு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்களாம் சொல்கிறீங்க, தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அதாவது தலைவர் நினச்சிருந்தாருன்னு வச்சிங்களேன், அவரை மீறி போகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் காங்கிரஸ் செய்யும். அப்போ சீதாராம் கேசரி தான் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர். சீதாராம் கேசரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லமெண்ட்டில் சென்ட்ரல் ஹாலில் அவர் வருவார். தலைவருடைய கார்னர்னே பேர். சென்ட்ரல் ஹாலில் வந்து மூப்பனார் கார்னர்னே ஒரு இடம், அந்த கார்னரில் அவங்க தான் உட்காருவார். அவர் அங்கே வந்து உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சி எம்பிக்களும் அங்கே வந்துடுவாங்க. கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அவர் டிஃபன் வாங்கி கொடுப்பாரு, சாப்பாடு வாங்கி கொடுப்பார். சீதாராம் கேசரி அவர் பார்லமெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு முன்னால் இவரை வந்து பார்த்து தனியாக உட்காந்து இவர்கிட்ட பேசாமல் 2 பேர் அவர் சீதாராம் கேசரி வந்தோடனே நாங்கள் எல்லோரும் நகண்டுருவோம். அவர் வந்து 2 பேரும் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் என்ன எதுன்னு பேசாமல் அவர் சீதாராம் கேசரி போக மாட்டார். ஏன்னா சீதாராம் கேசரியினுடைய சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் இருக்குது, காங்கிரஸ் சப்போர்ட்டில். ஸோ காங்கிரஸ் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சிங்களேன், மூப்பனார் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பீலே இல்லையா, யார் தடுத்திருக்க முடியும்? அதை தடுத்திருப்பதற்கு எந்த சக்தியாலும் இயலாத. அதான் ஏன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் விரும்பலை. முதல்ல அவர் விரும்பி இருந்தால் இதை யாராலும் தடுத்திருக்க முடியாது. தலைவர் மூப்பனார் மட்டும் ஒரு நாளாவது இந்திய திருநாட்டின் பிரதமராக நான் உட்கார வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருப்பார் என்று சொன்னால் அன்றைக்கு அதை யாராலும் தடுத்திருக்க முடியாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டே வந்து காங்கிரஸினுடைய சப்போர்ட்டில் தான். காங்கிரஸ் வந்து தலைவர் மூப்பனாருடைய என்ன சொல்படி சொல்லுறா அதுதான் கேட்கும். ஆகவே ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து மூப்பனார் பிரதமராக இருக்கிறது ஒரு காங்கிரஸ்காரரே பிரதமராக இருக்கிறது போல. ஸோ அவங்களும் அதை ரொம்ப விரும்பினாங்க. அதனால் அவர் விரும்பலை என்பது தான் உண்மை. ஐக்கிய குஜரால பிரதமராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த ஸ்டேரிங் கமிட்டி கூட்டத்துக்கு கலைஞரும் மூப்பனாரும் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் போகும்போது கூட நீங்களும் போய் ஆமாம். கலைஞர் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டிற்கு இந்த வாய்ப்பு வருமானால் மூப்பனாரினுடைய பேரை திமுக முன்னிறுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் ஃப்ளைட் ஏறுறாங்க. அங்கே ஏதாவது கான்வர்சேஷன் நடந்ததா இதை பற்றி? அதாவது நான் இதை வந்து தலைவர் மூப்பனார் வந்து பார்த்திங்கன்னா, அவரை வந்து அவருடைய பெரிய குவாலிட்டியே வந்து அவர் என்ன நினைக்காருங்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. என் மேன் வந்து அவர் கூட இருந்தவங்கெல்லாம் வந்து அவரை ஒரு செல்லமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவருடைய கான்டெம்பரரிஸ், அந்த வார்த்தையை நான் சொல்லலை, ஏன்னா ரொம்ப குளோகலாக சொல்லுவாங்க. அவர் ராமசாமி உடையார், தலைவர் பழனியாண்டி, ஏஆர் மாரிமுத்துன்னு அவருடைய கோர் டீம் ஒன்று உண்டு. அந்த கோர் டீம் எல்லாம் அவருடைய ஏஜ் குரூப்பில் அவரோட கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, அவர் என்ன நினைக்காருன்னு கடவுளால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி. அது எனக்கு வந்து அப்படி ஒரு உரையாடல் நடந்ததாக எல்லார் சொன்னாலும் கேட்டுக்குவார். தலைவர் மூப்பனார் வந்து அவருடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி எல்லாம் தலையை மட்டும்தான் ஆடுவார். அல்லது ஒரு சிரிப்பு, ஒரு முதுகில் தட்டுறது, இப்படி தான் இருக்குமே ஒழிய ஒரு பதிலே இருக்காது. எனக்கு வந்து அந்த முதல் கட்டத்திலே அவர் முடிச்சிட்டார், வேண்டான்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால் ஏன்னா 2வது கட்டத்தில் அவர் ஆசைப்பட்டிருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. ஏன்னா 2வது கட்டத்தில் ஏற்கனவே அந்த பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சு. ஐக்கிய முன்னணியே வீக்கன் ஆயிடுச்சு. அதனால் அவர் முதல் தடவை ஆசைப்படலையே, ஒரு வீக்கனான ஒரு ஏற்பாட்டுக்கு வந்து அவர் அதற்கு தலைமை ஏற்க அவர் நிச்சயம் ஆசைப்பட்டிருப்பார்னு நான் நினைக்கல. அதான் சொன்னேன், திருவிளையாடல் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் அது அந்த திருவிளையாடலில் உள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தார். அது அப்போ தான் அந்த குஜரால். இப்போ பாஜக இதை தொடர்ச்சியாக பேசுறதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா பேசினார், இப்போ நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ எதுக்கு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு பதில் இருக்கும்ல உங்ககிட்ட? யார் என்ன பதில்? அதான் இல்லை, அவங்களுக்கு வேறு பொலிட்டிக்கலாக வேறு நேரட்டிவே இல்லை. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை கவரக்கூடிய அளவுக்கு
தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வைப்பதற்கு வலுவான கொள்கை, தமிழ்நாட்டு மக்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு கொள்கை சித்தாந்தமோ இல்லை ஒரு அரசியல் நிலைப்பாடோ இல்லை தமிழ்நாட்டிற்கு வந்து சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய சாதனைகளோ எதுவுமே இல்லாதனால இதை போல் இன்றைக்கி வந்து பிரதமர் சொல்கிறாங்களா, இன்றைக்கி வந்து பிரதமர் பேசுகிறாரு பாருங்க, என் தாயை வந்து அவமதித்து விட்டார்கள்னு பேசுகிறாங்கல்ல. நீங்கள் அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது, தலைவர்கள்லாம் பேசிட்டு போயிடுறாங்க, மேடையில் ஏறி ஆளுக்கு ஒன்று பேசுகிறான். அதில் ஒரு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சிறுவன்னு சொல்கிறாங்க. அவன் பேசினோடனே அவனை 2 பேரும் அடித்து கீழே இழுத்து போட்டிருக்காங்க. அவன் பேசினவனும் மன்னிப்பு கேட்டான். அந்த சமயத்தில் ராகுல் காந்தியோ அல்லது தேஜஸ்வி யாதவோ இல்லை அந்த பீகார் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாருமோ காங்கிரஸோ ஆர்ஜேடி ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் சும்மா மேடை வந்து ராகுல் காந்தி வருவதற்காக போடப்பட்ட மேடை. இன்னைக்கு வந்து ஒரு தேசத்தினுடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரு பெரிய இதில் என் தாயை அவமதித்து விட்டார்கள், இந்தியாவில் வந்து அத்தனை பெண்களையும் அவமதித்தது போலன்னு பேசுகிறார் இல்லையா. இதுக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து இது பேசக்கூடிய செய்தியா, இல்லை இதை வந்து ஒரு தேசமே இதை பற்றி விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சம்பவமா? இல்லை. அப்போ என்ன அவங்கள்ட்ட வேற நேரட்டிவ் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மூப்பனார் சமாதியிலேருந்து வேறு என்ன பேச முடியும்? மூப்பனார் சமாதியிலேருந்து மூப்பனார் வந்து டில் இஸ் லாஸ்ட் பிரெத் ஹி வாஸ் ஏ காங்கிரஸ்மேன். அவர் வந்து அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்குது, ஃபஸ்ட்டு இது பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய லீடர், நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்து முதல்ல வந்து இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் பேசும்போது அவர் பேசுகிறாரு, நம்ம வந்து தமிழ் மாநில காங்கிரஸை வந்து காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் நடத்துகிறாங்களோ அதை போல நடத்த வேண்டும்னு சொல்லி முடிக்கலை. தலைவர் மூப்பனார் அவருடைய சீட்லேருந்து எழுந்து போய் மைக்க பிடிச்சிட்டார். எல்லோருக்கும் சொல்லுகிறேன், காங்கிரஸை எதிர்த்துத்தான் இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த கட்சி வந்து தேவையில்லை. அவர் சொன்ன வார்த்தை இது எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்ட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டில் இஸ் லாஸ்ட் மூமெண்ட் ஹி வாஸ் ஏ காங்கிரஸ் மேன். அண்ட் பாஜக கூட ஒரு அலையன்ஸ் வச்சுக்காதான் என்னைக்கு வச்சுருந்துருக்கலாம். அன்றைக்கி வாஜ்பாய் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததில்ல. அதோட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்க முடியும்? உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் அப்போ 4 வருஷம் பவரில் இருந்திருக்கலாம், அவர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கலாம், ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்கலாம், இந்த கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் வளர்த்துருந்துருக்கலாம். எதுக்கு காங்கிரஸ் எதிர்த்து விட்டு அவர் போக விரும்பலை. அதனால தான் எல்லாரையும் கொண்டு போய் சோனியா காந்திகிட்ட கொண்டு விட்டார் ஜெயிச்ச உடனே. ஆகவே இதை வந்து பாஜகக்காரர்கள் வந்து இதை தலைவர் மூப்பனாரை பற்றி பேசுவதற்கே அவர்களுக்கு தகுதி இருக்கிறதான்னு தெரியலை. நான் வந்து சகோதரர் வாசன் அவருடைய நிலைப்பாட்டை பார்த்து வருத்தப்படுவதை தவிர என்னால் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துட்டேன். தேங்க்யூ. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.